நினைக்கக்கூடியவர்களை நம்பி யாரும் ஏமாற்ற விடாதீர்கள். அது உங்களுடைய வாக்குகளை வீணாக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துவிடும். அது வேஸ்டா போற ஓட்டு அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே பிஜேபியை இந்த தொகுதியிலே முறியடிப்போம். தமிழ்நாட்டில் தமிழின் தாய் மடியிலிருந்து சொல்கிறேன், அவர்களுக்கு ஒரு பெரிய மண் கூட தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்காது என்பதை உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியிலே மக்களுக்கு எத்தனையோ நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாயை வழங்கினார்கள். 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. உங்க செலவுக்கு நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க உங்கள் கைகளிலே தரக்கூடிய அந்த உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் அந்த தளபதி ஆட்சி பீடத்திற்கு வந்தவுடன் அந்த 1000 ரூபாய் என்ன ஆக போகுது, 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என்று உறுதி தந்திருக்கிறார்கள். நம்ம கொடுக்கிற உறுதிக்கும் மற்றவங்க கொடுக்கிற உறுதிக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்தா மற்றவங்க வாக்குறுதி கொடுத்தா மறந்துடுவாங்க. அதனால தலைவர் கலைஞரின் மகன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி கருணாநிதி ஸ்டாலின் வாக்குறுதி நிறைவேறக்கூடிய வாக்குறுதி. அதே போல நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக லட்சக்கணக்கான பிள்ளைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருந்தார்கள். புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக இப்பொழுது அதை உயர்த்தி தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். எவ்வளவு? 1500. அதே போல 8000 ரூபாய் கூப்பன் வவுச்சர். நீங்க எந்த கடைக்கு போய் உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், இன்னொரு ஃப்ரிட்ஜ் தேவைப்படாது இல்லையா? உங்களுக்கு எது தேவையோ, என்னை யார் மேலேயும் எதையும் திணிக்கல, நான் இதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லல, நான் கொடுத்ததான் நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே உங்களுக்கு எது தேவையோ இல்லையா எல்லாம் இருக்கு. என்னுடைய டிவி பழைய டிவியா இருக்கு. எங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் இன்னும் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கணும். இந்த 8000 ரூபாயை பயன்படுத்தி கொண்டு நீங்க அந்த வவுச்சரை பயன்படுத்தி கொஞ்சம் பெரிய டிவியா வாங்கலாம், பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கலாம், பெரிய கிரைண்டரா வாங்கலாம். சூப்பரா நினைக்கிறேன். அந்த ஒரு காலேஜ் பாண்டியன் எந்த திட்டம் எப்படி பயன்பட வேண்டும் என்று இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்றார், எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு